மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலே 6 மணிக்கு எழும்பி காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு மக்களே. வர வர இந்த ஃபோனில் சார்ஜர் கம்மியாகுது மாதிரி நம்ம பாடியிலையும் சார்ஜர் கம்மியாகிட்டே போகுது. டயர்ட் ஆயிருது மக்களே கொஞ்சம் பண்ணுறதுக்கு முன்னால். நான்லாம் இந்த 6 மணிக்கு எழும்புறது ரொம்ப ரேர் பார்த்துக்கோங்க. ஏன்னா நியூ நாளுக்கு அவனுக்கும் இவ்வளோ நாளும் மத்தியானத்துக்கு மேலே தான் ஸ்கூல் இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ காலையிலே 6 மணிக்கு நம்ம தூக்கத்தையும் தியாகம் பண்ணி எழும்பி அந்த பிள்ளைகளுக்காண்டி சமையல் பண்ணுறோம். இந்த இதெல்லாம் அந்த பிள்ளைகள் என்னைக்கு நினைவில் வைத்து நம்மளை பார்த்துக்கணும். அப்படி தான் மக்களே நம்மளை. சரி மக்களே, நம்ம வலிக்கு வரும். காலையில் இன்றைக்கி எழும்பி என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் பாருங்கள். இட்லி, சம்பா புட்டு, நேற்றைக்கு வந்து வெள்ளை புட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. உடனே வெள்ளை புட்டே இவ்வளோ ருசியாக இருக்கா, சம்பா புட்டு அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சேன். அதனால இன்றைக்கி வச்சு பார்த்துக்கோங்க. புட்டு, பயிறு, அப்புறமா பட்டாணியை வச்சுருக்கேன். சூரை மீன் குழம்பு வச்சுருக்கேன். கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ரசம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சோறு வச்சுருக்கேன். பால் வச்சுருக்கேன். முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா வெண்ணி தண்ணி. மக்களே வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.